வெல்கம் டு கேடிசி ட்ராமாஸ் தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த மாடர்ன் ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம லீயை தான் காட்டுறாங்க. இப்போ தான் குளிச்செல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பாத்ரூம்லேருந்து வெளியே வருவாரா. வந்து பார்த்தாரு அப்படின்னா அவரோட சூட்கேஸ் ஆல்ரெடி பேக் பண்ணி நம்ம ஷியா ரெடியாக நின்றுட்டுருப்பாங்க. என்னது இது, அதுக்குள்ளே எதுக்கு நீ சூட்கேஸில் பேக் பண்ணி வச்சேன், நான் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸில் எடுத்து வச்சுருந்தேன் அது எங்கே அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணும்போது, ஃபஸ்ட்டு கிளம்பு, நீ இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அதுக்குள்ளேயும் கிளம்ப சொல்கிறேன், நான் இப்போ தான் நீ மீட் பண்ண வந்தேன், அதுக்குள்ளேயும் துரத்தி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க, கம்பெனியில் வேலை பார்க்காம ஓபி அடிச்சுட்டு வந்திருக்கியா, இந்த மாதிரி பண்ணினா உனக்கு சேலரியில் பிடிக்க மாட்டாங்களாடா, ஃபஸ்ட்டு கிளம்புடா, நாளைக்கு இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, கட் அடிச்சிட்டம்மா உடனே வேற, கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி துரத்துவாங்களா. இல்லை 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 கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்கிறது புரிஞ்சுக்கோ, நான் போய்க்குவேன் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதெல்லாம் முடியாது, கிளம்பு போறியா இல்லையா அப்படின்னு ஆர்கியூ பண்ணும்போது, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும், ஒரு நைட்டு மட்டும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சுவோம். சரி விளையாடியே இல்லை, இதுக்கு மேலே அடம் பிடிச்சிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு, சரி காலேஜ் ஃபஸ்ட் லேட்டுக்கு போயிடும் ஓகே தானேன்னு சொல்லுவோம். ஓகேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் காலையில் நம்ம ஷியா ஏஞ்சி பார்க்கும்போது இல்லையே ஆல்ரெடி கிளம்பியிருப்பார். ஃபஸ்ட் லைட் பிடிக்கணும்ல, ஆனால் வெள்ளானா போயிருப்பார். அப்படி போனால் தான் வேலைக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட் வந்திருக்காது, கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷியா தன்னை தேடுவாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருப்பார். ஏன்னா ஆல்ரெடி இவர் வந்து சொல்லாமலாம் போயிடுறாரு அப்படின்னு சொல்லி தான் ஷியா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ரெஸ்பான்சிபிளாக இருக்காராமா, அதுக்காக ஒரு நோட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த நோட்ஸை பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஷியா கர்டைனெல்லாம் திறந்து விட்டுட்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ தான் சூரியோதயம் செம்மையாக இருக்குமா, அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த டைம் அப்படியே எங்கே காட்டுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ளூடா கம்பெனி தான் காட்டுறாங்க. இப்போ தான் அடுத்த ப்ராசஸ் நடக்க போதில்ல, எங்கள் அப்பாவோட சேர்ந்து மெர்ஜ் பண்ண போகிறான்னு முடிவு பண்ணியிருக்காங்க லீ. அதுக்காக ஒரு பெரிய ஈவெண்ட்டே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு லீ தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனாக ரெடி பண்ணிவிட்டு ஸ்டேஜில் நின்று ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்களே, அதை ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஃப்ளூடா ப்ராஜெக்டில் என்னென்ன இருக்குது, அதோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னது, க்ரோத் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும், ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமோ அந்தளவுக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாகவும் போல்டாகவும் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் அங்கே வந்திருப்பார்ல லீச்சின்னு அவர் பார்ப்பார். தன்னோட பையன் இந்தளவுக்கு மெச்சூர்டாக பேசி பார்த்ததே இல்லையே, ரொம்ப சூப்பராகவே கொஞ்ச நாள்லேயும் மாறிட்டான், நல்லா இருக்குது, என்னோடய பையன் சொல்லிக்கே பெருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுவார். பெருமைப்பட்டது மட்டும் இல்லாமல் எல்லோரும் முன்னாடி போயிட்டு இந்த ஃப்ளூடா ப்ராஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோட கம்பெனியான ஜீன்ஷன்ஸ் குரூப் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவார். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்கும்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் எல்லாருக்குமே இது எவ்வளோ பெரிய கம்பெனி, இதுவே அனௌன்ஸ் பண்ணுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் என்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரொப்போசல் பப்ளிக்காக வச்சதுனால அஃபிஷியலாக கொடுக்கணும்ல, இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த ஃப்ளூடா ப்ராஜெக்டில் நம்ம ஷியாவோட கம்பெனி இருக்குல்ல, கோஆர்டினேட்டராக நம்ம ஷியாவை தான் போட்டுருந்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம்ல. ஆனால் ஷியா தான் என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ப்ரொப்போசல் ரெடி பண்ணணும்ல, அதுக்கான வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இது மாதிரி ஃபுல்லாக அவங்க ஒவ்வொரு கம்பெனிலேருந்து ஒரு டேட்டாஸ்லாம் அனுப்பியிருப்பாங்களே, இவங்களோட வேலையே அதான இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கிங்கில் எல்லா கம்பெனியோட டேட்டாவும் பார்த்து அதோட ஃபினான்ஷியல் ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக இருக்கா, சூட் ஆகுமான்றதை பார்த்து அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறது. அந்த வேக்சின் நம்ம ஹீரோவோட அப்பா கம்பெனிலேருந்து வந்திருக்கோம், அப்புறம் ஹீரோவோட கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் இவங்க கம்பெனி, 3 கம்பெனி அனாலிசிஸ் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்கும், பெஸ்ட் ரேஷியோ இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான கால்குலேஷனாக போட்டு நைட்டு பகல் ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் புரியணும், எல்லாருக்கும் அதில் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் கரெக்டாக அந்த டயத்துக்கு வீட்டுக்கு வந்து நம்ம லீவ் வருவாரா பார்த்தா நம்ம ஷியா வந்து ஒர்க் பண்ணி டயர்டாக இருப்பாங்க. வேறு என்ன பண்ணுறது, நம்ம லீவ் வந்து வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஷியாவுக்கு வந்து வீட்டில் சமைச்சு கொடுக்குறது, வீட்டு வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து ஷியா பத்திரமா பேப்பர் பண்ணி பார்த்துட்டு இருப்பார். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளும் போகுது. கொஞ்ச நாள்லேயே அந்த மீட்டிங் வரணும்ல, அந்த மீட்டிங்கும் அழைக்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து லீஷன் வந்து கலந்துக்குவார் இந்த ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேட்குறதுக்காக. அப்படி வரும்போது நம்ம ஷியா வந்து ப்ரொஃபஷ்னலாக ப்ரெசென்ட் பண்ணுவாள். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் என்ன இருக்குது, அதில் என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸு, இல்லை யார் யாருக்கு என்ன அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும், யார் யாருக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு ப்ரொஃபஷ்னலாக எத்திக்ஸ் அப்படி பேசுவாங்க. அந்த மாதிரி பேசி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவார். ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு யூனிக்காக
நல்லாவே நீட்டாகவே சொல்லிடுதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு இருப்பார். அடுத்து வந்து இந்த விஷயம் நான் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு மீட்டிங்கில் கலந்துருக்கவங்களுக்குனா ஆஃப்டர் பார்ட்டி இருக்கும். அந்த பார்ட்டியில் இவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம விஷயம் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லுவார். ஆக்சுவலி அதுக்காக மட்டும் இல்லை, லீயை வந்து இந்தளவுக்கு மாறிக்கிறதுக்கான ஷியா அந்த விஷயம் வந்து இவருக்கு தெரியும். எப்படின்னா அதான் ஜியாங் வந்து பார்த்துருப்பார்ல, இவன் வந்து எந்தளவுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, அதனால் வந்து அந்த சொல்லியிருந்திருப்பாங்க. அதை வச்சு வந்து தேங்க்ஸ் சொல்லுவார். ஆனால் இன்ன வரைக்குமே நம்ம ஷியாவுக்கு இவர் தான் நம்ம லீயோட அப்பா அப்படின்ற விஷயமே தெரியாது. அவளும் ஜென்ரலாக வந்து இது ஒர்க் தானே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னலாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி டின்னர் அந்த பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாம் வெளியில் வருவாங்களா. அப்படி வெளியில் வரும்போது அங்கே இடக்குள்ள லியாவும் லில்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் ஷியாவை பார்த்ததும், ஷியா ஒன்ஸும் இங்கே வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவரும் வந்து பார்ப்பாரு, லில்லியை தெரியுமோ இல்லையோ, ஆனால் இவளை வந்து நல்லா தெரியும்ல லியாவை. லில்லியை வந்து ஜஸ்ட்டு நம்ம லியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியும், ஆனால் லியாவை நல்லா தெரியும்னு சொல்லிட்டு லியாட்ட மட்டும் கொஞ்சம் ஃபார்முலாக பேசிட்டு அப்புறம் மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவார். போகும்போது பார்த்துட்டு தான் போவார். இவங்களுக்குள்ள லியோட கனெக்ஷனாக இருக்க எல்லா பொண்ணுங்க கூடயும் இவ்வளோ ஸ்மூத்தாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கா ஷியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு தான் அங்கேருந்து போவார். அவங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லில்லி அப்புறம் லியா 2 பேருமே நம்ம ஷியா கிட்ட வந்து அட்வைஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த ஃப்ளூடா ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கோம், அதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அதில் எங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும்போது நம்ம ஷியாவும் சூப்பராக உட்காந்து அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் கொடுப்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு எது பாசிட்டிவாக இருக்கும், நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேசாமல் ஒன்று பண்ணு, எங்களுக்கு அனலிஸ்ட்டை நீயே வந்துன்னு சொல்லும்போது சரி ஓகே நாங்கள் வந்து உனக்கு பண்ணி கொடுக்குறேன், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே அவங்க லைஃப்பில் வந்து யார் முக்கியம் எது முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. அதனால் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்குவாங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே போயிட்டுருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம லியாவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவங்க ஆஃபீஸில் ஆல்ரெடி இவரோட ப்ராஜெக்ட் எல்லாமே சொதப்பி போச்சுல, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டுருக்குமா. அடுத்த கட்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப வந்து தவிச்சு போயிடுவார். இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்பார், பேசாமல் என்ன பண்ணுறது, இந்த கம்பெனி இழுத்து மூடிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸில் இருக்கவங்கள்ட்டனா கடுகடுன்னு இருந்துகிட்ருப்பார். கரெக்டாக லீஷன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேராக அவரை பார்க்க போவார். அதை நம்ம ஹீரோவோட அப்பா அவரை போய் பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், கம்பெனி ரிலேட்டிவாக எனிமீஸு, இப்போ என்ன பண்ணுறது, என்னோடய கம்பெனி போச்சுன்னு சொல்லிட்டு அவர் புலம்பிகிட்டு இருக்கும்போது, எத்தனை நாள் தான் நம்மளும் வந்து வீம்புக்குன்னு சண்டை போட்டுட்ருக்குது, நம்ம பசங்களையும் சண்டை போட விடணுமா, நானாக பாரு என்னோடய வேலையெல்லாம் விட்டுட்டு என்னோடய பையன்கிட்ட என் கம்பெனி தூக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னடா சொல்கிற உண்மையிலே கொடுத்துட்டேன்னு கேட்கும்போது, ஆமாம் என் பையன் தான் எல்லாம் மேனேஜ் பண்ணுறானே அதனால் அவன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரா. அப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ணுறது, நான் வந்து அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதா அப்படின்னு அவர் சொல்லும்போது, நீ ஏன்டா நீயே உன் பொண்ணுக்கிட்ட கொடுக்க வேண்டியதானே, ஒரே ஒரு பொண்ணு சூப்பர் பெண்ணை பெற்று வச்சுருக்க, நீ ஏன்டா அப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, நீ வேறடா ஒரு சின்ன பிரச்சனால எனக்கு என்னோடய பொண்ணுக்கு சண்டை வந்துருச்சு, அவன் என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டா தெரியுமா, எங்கள் 2 பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, யார் சொன்னால் உன் பொண்ணு இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாரா. உடனே நம்ம லியா உள்ளே வருவாங்க. இந்த பிள்ளை எப்படா போய் கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, இதெல்லாம் உனக்கு என்ன, இவ யார் தெரியுமா, உனக்கு நான் ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், ஃப்ளூடா கம்பெனியோட ஒரு புது கம்பெனி வந்து கோஆர்டினேஷன் வச்சுருந்துச்சு பார்த்தியா, அது எந்த கம்பெனி இல்லை, உன்னோட பொண்ணோட கம்பெனி தான். உன் பொண்ணு வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ கூட உன் கம்பெனி உன் பொண்ணுக்கிட்ட கொடுக்க மாட்டியான்னு கேட்கும்போது, யார் சொன்னால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு இல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. சரிப்பா எப்படியோ அப்பா பொண்ணும் சேர்ந்துக்கங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவார். இவங்களுக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குமா. இது மாதிரி போயிட்டுருக்கும்போது இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாரோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்குல. அப்போ வந்து ஒரு டைம் வந்து ஒரு பாருக்கு வந்து சாப்பிட்றதுக்காக போயிருப்பாங்க. அப்போ அந்த பாரில் இருக்கவங்க வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணதுக்கு காசே வேணான்னு சொல்லிடுவாங்க. ஏன் வேணான்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நீ லியோட கேர்ள் ஃப்ரெண்டு தானம்மா அதனால் வேணான்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல அவனை என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கான இங்கே கடை சொல்லி வாங்கி சாப்பிடுவான்னு கேட்கும்போது, அவையமா கடை வாங்கி சாப்பிடணும், இந்த பார்லேருந்து எல்லாமே அவனுக்கு சொந்த பார் தான் தெரியாத அவனுக்கு, அவன் அவ்வளோ பெரிய கம்பெனியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷீஷனோட பையன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவாங்க. இந்த விஷயம் கேட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம
நம்ம ஹீரோயின் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, எல்லாமே தெரிய வந்திருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையனா இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் லவ் பண்ணுறாங்க, லீ வந்து உண்மையை சொல்லலை, அப்பா கூட சண்டைன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கானே தவிர அப்பா பணக்காரன் வரைக்கும் சொன்னது இல்லைல்ல. இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கான், நீ ஏதாவது சண்டை போட்டு துரத்துனா நான் பிச்சையாக அடுக்கணும், நடுத்தருவில் படுக்கணும்னா ஓரியான்ற பணம், அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு சொல்லிட்டு எதுக்கு மறைச்சி வச்சான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிக்சடு ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து அவனை ரொம்ப லவ் பண்ணுறாங்க, இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இவனை நம்ம ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது ஒரு ஃபீலிங் வேறு, எதுக்காக செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே தான் வீட்டுக்கு போவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம லீ வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து பார்த்தா கதவோட டோர் கோடு வந்து ஓப்பன் ஆகாதா, மாற்றி போட்டோமா இல்லையே கரெக்டுன்னு சொல்லிட்டு திருப்பி போடுவார். திருப்பி மாறி தப்புனே வருமா, சரி வேறு வீடு மாறி வந்துட்டோமான்னு செக் பண்ணும்போது அதே வீடு தான். அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஷியா உள்ளே தான் இருக்காங்க. ஷியா நீ கதவை திறக்கலான்னா நான் போலீஸ்க்கு கூப்பிடுன்னு சொல்லும்போது என்னால் முடியாது, உங்களோட கோவமாக இருக்கேன் போடா அப்படின்ற மாதிரி துரத்தி விட்டுருவாங்க. சொல்கிறது கேளு ஷியான்னு சொல்லும்போது இங்கே பாரு நீ பெரிய பணக்கார வீட்டு பையனை ஏமாத்திட்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதாடி எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கொடின்னு சொல்லும்போது இப்போ நீ மட்டும் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோவே நான் உன்னை போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துருவேண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலி சொல்லப்போனால் அப்படின்னா இப்போ லீ தான் அந்த வீட்டை வாங்கியிருக்காரு, இவ தான் கொஞ்சம் டென்னட் மாதிரி இருக்கிறா. ஆனால் என்ன லவ் உரிமை அப்படின்றதுக்காக என்னமோ இவ வீட்டு ஓனர் மாதிரி துரத்தி விட்டுருவா. அவனுக்கும் வேறு எந்த வழியும் வரல, அதனால் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த ஷியா பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அடுத்து கொஞ்ச நாளும் போது இந்த மாதிரி ஷியா ஒர்க் பண்ணிகிட்ருப்பாள். அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மேனேஜர் ஒருத்தர் வந்து ஷியா கிட்டே பேசுவார். இந்த மாதிரிம்மா ஒரு மீட்டிங்க்கு என்னால் போக முடியல, எனக்கு பதில் நீ போய்க்கிறியான்னு கேட்கும்போது பரவாயில்ல சார் நான் போய்க்கிறேன்னு சொல்லுவாங்களா. இந்த மாதிரி லீஷங்க மீட் பண்ணணும், அவரை வந்து இன்றைக்கே மீட் பண்ணி ஆகணுமா, ஏன்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போகிறேன், நீ எனக்கு பதிலாக ஃபார்முலா அவரை மீட் பண்ணிடுறியான்னு கேட்கும்போது சரிங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லவும் வீட்டில் தாம்மா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கே போன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. இவங்களும் ஃபார்முலா பிஸ்னஸ் மீட்டிங் மாதிரி போகணுன்னு சொல்லிவிட்டு அங்கே திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே நேராக போவாங்க. அங்கே போனதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே அந்த ஜியாங் இருக்கார்ல அவர் தான் கதவு திறந்து உள்ளே விடுவாங்க. உள்ளே போய் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி வந்து நான் தான் லீஷங் தெரியும்லம்மான்னு கேட்கும்போது தெரியுங்க சார் அப்படின்னு சொல்லவும் நான் வந்து உங்கள்கிட்ட ப்ரொஃபஷ்னலாக வந்து பேசுகிறதுக்காக கூப்பிடல, லீயோட அப்பாவை பேசுகிறதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே, இப்போ வந்து நான் முன்னாடி இருந்துட்டு உனக்கு வந்துட்டு ஒரு செக்கும் என் பையன் 2 பேரில் யார் முக்கியம்னு சொல்லி கேட்டால் நீ என்ன சொல்லுவேன்னு கேட்கும்போது செக்கை வாங்கிட்டு ஓடிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைம்மா நான் சொல்கிறது உனக்கு புரியல போல இருக்குது, நான் கொஸ்டின் மாற்றி கேட்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு வந்து நான் பணமும் கொடுக்குறேன், என் பையனை லவ் பண்ணாதன்னு சொல்கிறேன், அப்போ நீ என்ன சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது சரிங்க சார் உங்கள் கொஸ்டின் நீங்கள் மாற்றி கேட்குறீங்கன்றப்ப நான் வேறு விதமாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா, இதே கொஸ்டின் தான் நான் இந்த ஆங்கிளில் கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிற பணம் இருக்குது, உங்கள் பையன் இருக்கான், 2 பேரும் ஒரே டயத்தில் தண்ணிக்குள்ளே விழுந்தா நான் யாரை காப்பாற்றுவேன் தானே கேட்க வரீங்கன்னு கேட்கும்போது ஆமாம்மா அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் பணத்தை தான் சார் காப்பாற்றுவேன், ஏன்னா உங்கள் பையனுக்கு சூப்பராக நீச்சல் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னவா சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் சார் அவங்க அப்பா சின்ன வயசுலேயே அவனுக்கு வந்து நீச்சல் கற்றுக் கொடுத்துருக்காரு, அதுவும் சூப்பராகவே டைவ் படிக்க கற்றுக் கொடுத்துருக்காராம், அதனால் அவனுக்கு பிரச்சனையே கிடையாது, கட்டலில் விட்டா கூட நீதி வந்துடுவான், ஆனால் பணம் தானே முக்கியம், அதனால் நான் பணத்தை எடுத்துப்பேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு சொல்லிட்டா நம்மான்னு கேட்கும்போது அதை நான் சொல்லிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரிம்மா இப்போ நான் அந்த மாதிரி உன்கிட்ட கூப்பிட்டதுக்காக நீ வந்து கோச்சுக்கிட்டியான்னு கேட்கும்போது சே கோச்சுக்கனா இல்லைங்க சார், இதே மற்ற ஒருத்தவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் இல்லை அப்படின்னா நான் கொடுக்குற பதிலே வேறு மாதிரி இருக்கும், என்ன பண்ணுறது நீங்கள் இந்த கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்னர் ஆச்சு, ஆனால் உங்கள்கிட்ட வந்து எடுத்தறிஞ்சு பேசக்கூடாதுல்ல, அதான் ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து அவர் வந்து சொல்லுவார், சாரிம்மா அவனை கூப்பிட்டு விட்டதுக்கு, நீ வந்து லீயை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அவன் அதனால் அழுதுகிட்டு சாப்பிடாம வந்து அடம் பண்ணிகிட்டு இருக்கான், ஆக்சுவலிம்மா நான் லீயை வந்து வீட்டை விட்டு அனுப்புனதுக்கான காரணம் வந்து அவன் வந்து உண்மையிலே வந்து பொறுப்பில்லாதான் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வரணுன்றதுக்காக தான் அனுப்பி விட்டேன், அப்படி அனுப்பி விடும்போதே உன்னோட ஐடென்டிட்டியை வந்து நீ வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அனுப்பி விட்டேன், அதனால தான் ஐடென்டிட்டியை வந்து உங்ககிட்ட மறைச்சான். ஃபஸ்ட்டு ரீசன் அதுதான், ஏன்னா பணத்துக்காக வர காதலாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து வித்தியாசம் அவனுக்கு தெரியணும் இல்லை, பணம் இல்லாதப்போ அப்போ தானே அவனுக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியும், அதனால தான் நீ வந்து காதலிக்கும் போது நீ காதலிக்கிற பொண்ணு
பொண்ணுக்கிட்ட வந்து நீ வந்து பணக்காரன் அப்படின்றத சொல்லக்கூடாதுன்றது என்னோடய முதல் கண்டிஷனாக இருந்துச்சு. 2வது இந்த பெரிய பணக்கார வீட்டில் வளர்ந்ததுனால அவனுக்கு ஏழை பசி அந்த நார்மலான விஷயத்துலேயே அவனுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லை. தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ தான் ஓனாக தன்னோட எபிலிட்டியை வந்து கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணணும்ல, அது வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு என் பையன் வந்து ரொம்ப மாறி இருக்காம்மா. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கான். அது வந்து ஒன்றாலதான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். 3வது என்ன அப்படின்னா, ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிக்காக ஆசைப்பட்டு சண்டை போடுற நிறைய பேரை வந்து நான் பார்த்துருக்கேன். அவனை உண்மையாக நேசிக்கிற ஒரு பொண்ணு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி அவனை வீட்டை விட்டு அனுப்பி விட்டேன். நீ என்னம்மா நினைக்கிறேன் என் பையன் பற்றி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன சார் பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னம்மா சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாம் சார் நீங்கள் தான் சொல்கிறீங்களே உங்கள் பையனை வந்து ஏதாவது ஒரு பொண்ணு வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குமோ இல்லை வந்து உங்கள் ப்ராப்பர்ட்டிக்காக போயிடுமோன்னு சொல்லி நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்களே, இந்த பயம் இருக்கிறது நியாயம்தான் சார். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறது, உங்களுக்கு அந்தளவுக்கு கேப்பபிளான பார்ட்னர் சூஸ் பண்ண தரலன்றப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நல்லா நோஸ் கட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னோடய பையன் வந்து உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், உங்கள் பையனை உங்கள் வீட்லேயே வச்சு சாப்பாடு போட்டு பார்த்துக்கோங்க, நான் அதனால தான் என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டேன், அவங்கள்ட்ட சொல்லலையான்னு சொல்லும்போது, ஏமா அப்படி பேசுகிற, வீட்டுக்கு கூப்பிட்டுக்கமான்னு சொல்லும்போது, பார்த்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் நம்ம லீ என்ன பண்ணுவார் அப்படின்னா, கதவு பின்னாடி காதை வச்சு விட்டு விட்டு கேட்டுட்டு இருப்பார், ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் வந்து எந்த சத்தமே கேட்காது. என்னாச்சு எதுவுமே கேட்கல, ஒருவேளை கோச்சிட்டு போயிட்டாளா ஷியா, எங்கள் அப்பாவையும் காணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வந்து பார்ப்பாரு. வெளியில் வந்து பார்த்தா ஷியா வெளியில் போயிட்டே இருப்பாங்களா. ஷியா நில்லு, நீ எங்கேயும் போவாத, எங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் போய் அவர் பித்தலாட்டக்காரர், அவரை நம்பாதன்னு சொல்லும்போது, அப்படியா அப்போ வீட்டுக்கு வரலையா நீனு, உங்கள் அப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொன்னார், இப்போ நீ வரலையான்னு கேட்கும்போது, அப்படியா அப்போ என் அப்பா நல்லா அப்பாவா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவை திறந்து விட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஷியா வந்து ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறாங்க. இவர் சொன்ன விஷயங்கள்னால் இவங்க வந்து யோசிச்சு பார்த்துருப்பாங்கல்ல, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளே வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கான் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும். இன்னும் இதுக்கு முன்னாடி வந்து இவன் வந்து இவகிட்ட ரெண்டுக்கு இருந்ததுப்ப கூட ரொம்ப கேரிங்காக அட்ராக்ஷனாக நடந்துக்கிட்டது, 2 பேருக்குள்ள நிறைய மெமரிஸ் இருக்கும்ல, அது எல்லாருக்கும் நினச்சி பார்க்கும்போது தனக்குன்னு பெஸ்ட் பார்ட்னர் அப்படின்னா அது லீ தான் இவளுக்கு தெரியும். ஒரு சாதாரணமான ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் இருந்து கஷ்டப்பட்டு அந்த லைஃப் ஸ்டைலில் தானே மீட் பண்ணான், பெஸ்ட் பார்ட்னர் தானே அப்படின்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்குவாங்க. அடுத்து அந்த மாதிரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு 2 பேரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து போவாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்பயும் போலேருந்து கொஞ்ச நாள் இருந்து போயிட்டுருக்கோம். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம லீ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்ப்ரைஸாக வந்து நம்ம ஷியாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வருவாள், டைமண்ட் ரிங்கெல்லாம். அப்படி வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து ஷியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஷியாவை காணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேலே வந்து ஒரு ரிங் இருக்கும். அந்த ரிங் கீழே ஒரு நோட் இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, லீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷியாவே வந்து லீக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அவர் கண்ணே கலங்கி போயிடும். அந்தளவுக்கு எமோஷ்னல் ஆகிடுவார். அந்த டைம் தான் நம்ம ஷியாவை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வெளியில் வந்து ஜாமான் வாங்க போயிருப்பாங்க சமைக்கிறதுக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வருவாங்களாம். அவங்கள பார்த்தோன்னு ஓடி வந்து 2 பேரும் ஒருத்தர் ஹக் பண்ணிக்குவாங்க. லீக்கு சொல்லவா வேணும், ஷியா அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்க மாட்டாளான்னு தானே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி லீ வந்து இதுக்கு முன்னாடி 2 தடவை ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போ இவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இவங்க 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே, ஆனால் ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ரிங்கை வந்து போட்டு விட்டுக்குவாங்க. இப்படி தான் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இவங்க பார்த்துருந்துருப்பாங்க. ரொம்ப எமோஷ்னல்ஸான விஷயங்கள் தான் நிறைய நடந்திருக்கும், க்யூட்டாக. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தாண்டி லாஸ்ட்டாக வந்து இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஜாலியாக அவங்க சந்தோஷமாக இருக்கிறதோட தான் இந்த சீரீஸ் வந்து முடியுது. அடுத்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டோரி கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.